அல்லேலூயா. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். நல்ல சாட்சிகளை கேட்டோம். எல்லா விஷயத்திலும் யாகோவுக்கு மகிமையை செலுத்துவதுதான் ஒரு விசுவாசியினுடைய கடமை. இதையெல்லாம் யாகுவாதான் செய்தார் என்று அவருக்கு அந்த கனத்தை கொடுக்கும் பொழுது அவர் அதிகமாக பிரியப்படுகிறார். ಎಲ್ಲವನ್ನು ಯಾಕೋಬನಿಗೆ ಮಾಡಿದನು ಎಂಬ ಘನವನ್ನು ಆತನಿಗೆ ಕೊಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಆತನು ಪ್ರಿಯ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. அப்படி செய்யும் பொழுது மேலும் மேலும் அநேக நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். ಆ ರೀತಿ ನಾವು ಆಯ್ಕೆ ಮಾಡುವಾಗ ಅದಕ್ಕಿಂತ ಇನ್ನು ಹೆಚ್ಚಾದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಆತನು ನಮಗೆ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ஹalleluya. இன்னும் அநேக நன்மைகளை அநேகருடைய வாழ்வில் செய்து இது போன்ற சாட்சிகளை தேவன் உருவாக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் பிரார்த்தனையில் இருப்போம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಇನ್ನೂ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳು ಅನೇಕರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಎಲ್ಲರೂ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿರೋಣ. இந்த நாளிலே தியானத்திற்காக கலாத்தியர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய சவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 22 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Chapter 4, Galatians chapter 4 verses 22 to 26. ಗಲಾತ್ಯರ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 22ರಿಂದ 26 ವಚನಗಳು. ಅದರಲ್ಲಿ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 2 ಮಕ್ಕಳಿದ್ದರು. ಒಬ್ಬನು ತೊತ್ತಿನಿಂದ ಹುಟ್ಟಿದವನು, ಒಬ್ಬನು ಧರ್ಮ ಪತ್ನಿಯಿಂದ ಹುಟ್ಟಿದವನು. ತೊತ್ತಿನ ಮಗನು ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ಹುಟ್ಟಿದನು, ಧರ್ಮ ಪತ್ನಿಯ ಮಗನು ವಾಗ್ದಾನದ ಫಲವಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. ಈ ಸಂಗತಿಗಳು ಉಪಮಾನವಾಗಿವೆ. ಹೇಗೆಂದರೆ, ಆ 2 ಸ್ತ್ರೀಯರು 2 ಒಡಂಬಡಿಕೆಗಳೇ. ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಸೀನಾಯಿ ಪರ್ವತದಿಂದ ಉತ್ಪನ್ನವಾಗಿ ದಾಸತ್ವದಲ್ಲಿರಬೇಕಾದ ಮಕ್ಕಳನ್ನು ಇರುವಂತದ್ದು. ಅದೇ ಹಾಗಾರ್. ಹಾಗಾರ್ ಎಂದರೆ ಅರಬಸ್ಥಾನದಲ್ಲಿರುವ ಸೀನಾಯಿ ಪರ್ವತ. ಅವಳು ಈಗಿನ ಯೆರೂಸಲೇಮ್ ಎಂಬುವಳಿಗೆ ಸರಿ ಬೀಳುತ್ತಾಳೆ. ಹೇಗೆಂದರೆ, ಈಕೆ ತನ್ನ ಮಕ್ಕಳ ಸಹಿತ ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದಾಳೆ. ಆದರೆ ಮೇಲಿನ ಯೆರೂಸಲೇಮ್ ಎಂಬುವಳು ಸ್ವತಂತ್ರಳು, ಇವಳೇ ನಮಗೆ ತಾಯಿ. அல்லேலூயா. ஹalleluya. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவர்கள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டு இருக்கிறாள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அல்லேலூயா. நாம் இங்கே வேத வாக்கியத்திலே ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತ 2 ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. ஆபிரகாமை தேவன் சந்திக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಡುವಾಗ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಆತನು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவன் பிள்ளை இல்லாதவனாக இருந்தான். ಅವನ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದನು. அப்பொழுது யாகோவா சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னார். ಆಗ ಯಾಕೋಬನು ಆತನಿಗೆ, ನಾನು ನಿನಗೆ ಒಬ್ಬ ಮಗನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அப்படி தேவன் சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ಆ ರೀತಿ ದೇವರು ಹೇಳುವಾಗ ಆಬ್ರಹಾಮನು ಅದನ್ನು ನಂಬಿದನು. அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ಅದರ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எப்படி அவன் விசுவாசித்தான்? ಅವನು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ನಂಬಿದನು? நாம் எல்லாரும் விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ನಂಬಿಕೆ ನಂಬಿಕೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் நாம் அதை நம்ப முடியுமானால் மட்டும்தான் நம்புவோம். ಆದರೆ ನಾವು ಅದನ್ನು ನಂಬತಕ್ಕದಾಗಿದ್ದರೆ
ಮಾತ್ರ ನಂಬುತ್ತೇವೆ. அதாவது நம்முடைய புத்தியிலே ஆமாம் இது நடக்கும் என்று நாம் நம்பினால் மட்டும்தான் அந்த விஷயத்தின் பேரில் நாம் நம்பிக்கை வைப்போம். ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ಹೌದು ಅದು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு அல்லது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ನಮ್ಮ ನಂಬುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. அப்போ விசுவாசம் என்பதை நாம் காண்கிறதை நம்புகிறதை தான் அல்லது நம்முடைய அறிவுக்கு எட்டுகிறதை நம்புவதை தான் நாம் விசுவாசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ನಮಗೆ ಕಾಣುವಂತದಗಳು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ಗೊತ್ತಾಗುವಂತದ ಇರುವುದು ಮಾತ್ರ ನಂಬುತ್ತೇವೆ. தேவன் ஒரு காலமும் அதை விசுவாசம் என்று சொல்லவில்லை. ದೇವರು ಅದನ್ನು ಎಂದಿಗೆ ನಂಬಿಕೆ ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். ಆಬ್ರಹಾಮ ನಂಬಿಕೆ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಎಂಬುದು ರೋಮರ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. Romans chapter 4 verse 18. ರೋಮಪುರದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಮೂಲ ಪಿತೃವಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದೇನೆಂದು ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ಅಬ್ರಹಾಮನು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಮೂಲ ಪಿತೃವಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ಸತ್ತವರನ್ನು ಬದುಕಿಸುವವನಾಗಿಯೂ ಇಲ್ಲದ್ದನ್ನು ಇರುವುದಾಗಿಯೂ ಕರೆಯುವವನಾಗಿಯೂ ಇದ್ದಾನೆಂದು ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿದನು. அல்லேலூயா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. ஏதுவில்லாதிருந்தது என்ற அர்த்தம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்று அநேக தமிழ்காரர்களுக்கு கூட அதுக்கு சரியாக அர்த்தம் தெரியாது. ஏதுவில்லாதிருந்தது என்று சொன்னால் வாய்ப்பே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை, சான்ஸே இல்லை. ಅಲ್ಲದು ಎಂದರೆ ಅದಕ್ಕೆ ಯಾವ ಸಂದರ್ಭವೂ ಇಲ್ಲ ಎಂದು ಅರ್ಥ. அதுதான் ஏதுவில்லாது இருந்தும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பமே ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னவா இருந்தது அன்றைக்கு ஆபிரகாமுக்கு? அந்த ಪರಿಸ್ಥಿತಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಏನಾಗಿತ್ತು ಅಲ್ಲಿ? அதை வேதம் எப்படி சொல்லுகிறது? ಅದನ್ನು ಸತ್ಯವೇದ ಹೇಗೆ ಹೇಳುತ್ತದೆ? அவன் சரீரம் செத்தவனாய் இருந்தான், சாராளுடைய கர்ப்பமும் செத்ததாய் இருந்தது என்று சொல்லுகிறது. ಅವನ ಶರೀರವು ಮುಪ್ಪಿನಾಗಿತ್ತು, ಸಾರಳ ಗರ್ಭವು ಸತ್ತು ಹೋಗಿತ್ತು. ஆகையால் அவர்களால் இனி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலை. ಆದ್ದರಿಂದ ಇನ್ನು ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳೇ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರಿದ್ದರು. அந்த சூழ்நிலையில் தேவன் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லுகிறார். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುವಾಗ ದೇವರು ಬಂದು ನಿನಗೆ ಮಗನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ இதை நம்பினால் அதற்கு பேருதான் விசுவாசம். ಇದನ್ನು ನಂಬಿದರೆ ಅದೇ ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟುವಂತ எங்கே வாய்ப்பே இல்லையோ அந்த விஷயத்தை நாம் நம்பினால் அதுதான் விசுவாசம். ಅವಕಾಶ ಎಲ್ಲಿ ಇಲ್ಲವೋ ಅದನ್ನು ನಂಬಿದರೆ ಮಾತ್ರನೇ ಅದು ನಂಬಿಕೆಯಾಗಿರುತ್ತದೆ. தேவன் ஆதியிலிருந்து இப்படித்தான் செய்து கொண்டு வருகிறார். ದೇವರು ಆದಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿನೇ ಅದನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. நோவா காலத்திலே நோவா ஒரு பிரசங்கத்தை செய்தார். ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಹ ಒಂದು ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿದನು. இன்னும் கொஞ்ச நாளிலே வானத்திலிருந்து மழை வரும் என்று பிரசங்கம் பண்ணினார். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ಆಕಾಶದಿಂದ ಮಳೆ ಸುರಿಯುತ್ತದೆ ಎಂಬ ಬೋಧನೆಯನ್ನು ಆತನು ಮಾಡಿದನು. ஆனால் அந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே மழை பெய்யவே இல்லை. ಅಲ್ಲಿಯ ತನಕ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಳೆ ಬೀಳಲಿಲ್ಲ. மேலே இருந்து தண்ணீர் வருகிறது என்று சொன்னால் யாருக்கும் என்னவென்றே தெரியாது. ಮೇಲೆಯಿಂದ ನೀರು ಬರುತ್ತದೆ ಎಂದರೆ ಜನರಿಗೆ ಅದು ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. அந்த சூழ்நிலையிலே நோவா மேலே இருந்து மழை இந்த உலகத்தை அழிக்கும் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೋಹನು ಮೇಲೆಯಿಂದ ಮಳೆ ಬಂದು ಈ ಲೋಕವನ್ನು ನಾಶವಾಗುತ್ತದೆ ಎಂದು ಬೋಧನೆ ಮಾಡಿದನು. அப்ப நோவா காலத்திலே ஜனங்கள் மிகவும் புத்திமான்களாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಜನರು ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿವಂತರಾಗಿದ್ದರು ಎಂದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. இந்த நம்ம தார் பயன்படுத்துகிறோமே, இந்த தாரினுடைய உபயோகம் எல்லாம் அப்ப கண்டுபிடிக்கப்பட்டது. ರೋಡಿನಲ್ಲಿ ಹಾಕುವ ತಾರನ್ನು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದರು. அதே போல பெயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த காலத்திலே. ಬಣ್ಣವನ್ನು ಹಚ್ಚುವುದು ಆ ರೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದರು.
பிராஸ் வெண்கலத்தினுடைய உபயோகம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த காலத்திலே. ತಾಮ್ರದ ಉಪಯೋಗವು ಆ ನೋಹನ ಕಾಲದಲ್ಲೇ ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದರು. செங்கல் சுட வைத்து அதிலிருந்து நாம் கட்டடம் கட்ட முடியும் என்கிற காரியங்களை அந்த காலத்தில் கண்டுபிடித்தார்கள். ಇಟ್ಟಿಗೆಯನ್ನು ಮಾಡಿ ಅದನ್ನು ಸುಟ್ಟು ಅದರಿಂದ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟಬೇಕೆಂದು ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿದಿದ್ದರು. இசை கருவிகள் அந்த காலத்திலே டெவலப் ஆனது. ವಾದ್ಯ ಗೋಷ್ಠಿಗಳು ಎಲ್ಲವೂ ಆ ಕಾಲದಲ್ಲೇ ಪ್ರಾರಂಭವಾಗಿದ್ದವು. இப்படி எல்லா விதத்திலும் அவர்கள் புத்திமான்களாக இருந்தார்கள். ಈ ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲೂ ಅವರು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಅವರು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿದ್ದರು. அந்த புத்திமான்கள் இருக்கிற இடத்தில் தான் நோவா போய் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாளிலே மழை வந்து இந்த உலகத்தை அழிக்க போகிறது, ஆகையாலே உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ಇಂಥ ಬುದ್ಧಿವಂತರು ಇರುವ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಹನು ಹೋಗಿ ಹೇಳಿದನು, ನೀವು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ದೇವರು ಆಕಾಶದ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அந்த ஜனங்களுக்கு அது நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தது. ಆ ಜನರಿಗೆ ಅದು ನಂಬೋದಕ್ಕೆ ಅವಕಾಶವೇ ಇಲ್ಲದವರಾಗಿತ್ತು. அப்பொழுது நோவாவும் நோவாவின் வீட்டார் மட்டும்தான் அதை நம்பினார்கள். ನೋಹನ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ಅದನ್ನು ನಂಬಿತ್ತು. அவர்கள் அதை நம்பினார்கள் என்பதற்கு அடையாளமாக ಅವರು ಅದನ್ನು ನಂಬಿದರು ಎಂಬುದು ಗುರುತಾಗಿ அங்கே ஒரு படகை செய்ய ஆரம்பித்தார்கள். ಅಲ್ಲಿ ಒಂದು ನಾವೇನು ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. அதுதான் அந்த விசுவாசத்தினுடைய அடையாளம். அதுவே ಅವರು ಮಿಟ್ಟಂತ ನಂಬಿಕೆಯ ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. அதை அவர்கள் பிள்ளைகள், நோவாவுடைய பிள்ளைகள் அதை நம்பி இருக்கவில்லை என்றால், ನೋಹನ ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ನಂಬದೇ ಇದ್ದರೆ அவர்கள் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லை, அவருக்கும் புரியாது, எங்களையும் கும்பிட்டு குழப்புகிறார் என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். ಅವರಿಗೆ ನೋಹನ ಮಕ್ಕಳು ನಂಬದಿದ್ದರೆ ಈ ಮುದುಕನಿಗೂ ಏನು ತಿಳಿಯಲಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಗಲಿಬಿಲಿಗೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஆனால் அவர்கள் அப்படி சொல்லாதபடிக்கு அவர் இந்த நோவாவுக்கு ஒத்துழைத்து அவர்கள் அந்த படகை கட்டினார்கள். ಅವರು ಆ ರೀತಿ ನೋಹನನ್ನು ಹೇಳದೆ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. சோ அவர் சொன்னது போல அந்த வெள்ளம் வந்தது. ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಪ್ರವಾಹವು ಬಂತು. அந்த வெள்ளத்தின் மூலமாகவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ಆ ಪ್ರವಾಹದೊಂದಿಗೆ ಅವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪಡೆದರು. சோ தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தது. ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ನಂಬುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶವಿಲ್ಲದಂತ ಇರುತ್ತದೆ. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் கூட நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். 2 ಅರಸುಗಳ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಅದೇ ರೀತಿ ಓದುತ್ತೇವೆ. அங்கே பஞ்சம் வந்திருக்கிறது தேசத்திலே. ಅಲ್ಲಿ ದೇಶದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬಂದಿರುತ್ತದೆ. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಗೋಳಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். ಅಲ್ಲಿ ಎಲೀಷನ ಪ್ರವಾದಿ ಬಂದು ಒಂದು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯುತ್ತಾನೆ. அவர் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்திலே, ನಾಳೆ ಇಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ இந்த எருசலேமின், அதாவது இந்த சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று யாகுவா சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ಯಾಹುವನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳು, ನಾಳೆ ಇಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಸಮಾರ್ಯದ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಗೋಧಿ ಹಿಟ್ಟು ರೂಪಾಯಿಗೆ 12 ಸೇರಿನಂತೆಯೂ ಜವೆ ಗೋಧಿಯು 24 ಸೇರಿನಂತೆಯೂ ಮಾರಲ್ಪಡುತ್ತದೆ ಅಂದನು. அதை அங்கே இருந்த படித்த ஜனங்களும் அதிகாரிகளும் அதை நம்பவில்லை. ಅಲ್ಲಿ ಓದಿದ ಜನರು, ಬುದ್ಧಿವಂತರು, ಅಧಿಕಾರಿಗಳು ಅದನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. சோ படித்த அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார், இது எப்படி நடக்கும்? ಓದಿದಂತ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಇದು ಹೇಗೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ? தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இந்த அற்புதம் நடக்க முடியுமா? ಯಾಹುವನು ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳನ್ನು ಮಾಡಿದರೆ ಇದು ಸಂಭವಿಸಲಾರದು ಅಂದನು. ஆனால் எலிசா அவரை பார்த்து சொல்லுகிறார், ಆದರೆ ಎಲೀಷನು ಆತನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ யாகோவுடைய வார்த்தையை நம்பாதபடியினாலே ನೀನು ಯಾಹುವನ ಮಾತನ್ನು ನಂಬದೆ ಹೋದದರಿಂದ உன் கண்களினால் அதை காண்பாய், ನಿನ್ನ ಕಣ್ಣಿನಿಂದ ಅದನ್ನು ಕಾಣುವಿ, ஆனால் நீ அதை சாப்பிட மாட்டாய். ಆದರೆ ನೀನು ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. சொன்ன வண்ணமாகவே அடுத்த நாளிலே அந்த அற்புதம் நடந்தேறியது. ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಮಾರನೇ ದಿನ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்களை தான் சொல்லுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಂಬಲು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಆತನು ಮಾಡಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. மரியாளுக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்கவில்லை. ಮರಿಯಳಿಗೆ ಇನ್ನು ಮದುವೆಯೇ ಆಗಿರಲಿಲ್ಲ. அங்கே திடீரென்று தேவதூதன் தோன்றி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லுகிறார். ಆಕೆಯ ಮುಂದೆ ದೇವದೂತರು ದರ್ಶನ ಕೊಟ್ಟು ನಿನಗೆ ಒಂದು ಮಗನು ಹುಟ್ಟುವನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்பொழுது மரியாள் இயல்பாக கேட்கக்கூடிய கேள்வி கேட்கிறார், இது எப்படி ஆகும்? ಆಗ ಮರಿಯಳು ಸಾಮಾನ್ಯವಾದ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದಳು, ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லையே. ನನಗೆ ಇನ್ನೂ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲವಲ್ಲ. அப்பொழுது அவளுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? ಆಗ ಆಕೆಗೆ ಹೇಳಿದಂತ ಸುವಾರ್ತೆಯಾದರೂ ಏನು? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. அவரால் எல்லாமே கூடும். ಆತನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. பரிசுத்த ஆவியினுடைய பலம் உன்மேல் வரும். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯ ನೆರಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದು. அதனுடைய நிழல் உன்மேல் வரும். ಅದರ ನೆರಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದು. அதனால நீ ஒரு குமாரனை பெற்றுக் கொள்ளுவாய். ಅದರಿಂದ ನಿನಗೆ ಒಂದು ಪವಿತ್ರ ಶಿಶು ಹುಟ್ಟುವುದು.
உனக்கு அடையாளமா இருப்பது என்ன? ನಿನಗೆ ಗುರುತಾಗಿರುವುದು ಏನು? குழந்தையே பிறக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்த உன்னுடைய சொந்தக்காரியான எலிசபெத் இப்ப 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாள். ಮಗುವೆ ಹುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ எலிசபெத் ಎಲಿಸಬೇತಳು ಈಗ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿದ್ದಾಳೆ. அதாவது யோவான் ஸ்நானகனுடைய தாயார். ಸ್ನಾನಿಕ ಯೋನನ ತಾಯಿಯು. அதுதான் அவளுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அதுவே மரியளுக்கு குருத்தாகி கொள்ளப்பட்டது. காரணம் எலிசபெத்தும் தன் வயதான நாளில் தான் கர்ப்பமானாள். காரணம் எலிசபெத்தಳು வயசாದ ಕಾಲದಲ್ಲೇ ಗರ್ಭ ಧರಿಸಿದಳು. சோ இப்படி நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியத்தை தேவன் சொல்லும் பொழுது, ಈ ರೀತಿ ನಂಬಲು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಹೇಳುವಾಗ, யார் அதை விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರು ಅದನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ அவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அதுவே அவರಿಗೆ தேவ பலವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. தேவ பலன் எங்கு செயல்படுகிறது? தேவ பல ಎಲ್ಲಿ ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ? நம்புவதற்கு ஏதுவில்லாததை நம்புகிறவர்களுக்கு தான் அந்த தேவ பலன் வெளிப்படும். ನಂಬಲು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಂಬುವಾಗಲೇ ಅದು ಅಲ್ಲಿಗೆ ಉಪಯೋಗವಾಗುತ್ತದೆ. நாம் நம்புவதற்கு ஏதுவிருந்தால் நம்பி பழகிவிட்டோம். ನಮಗೆ ನಂಬಲು ಸಾಧ್ಯವಾದರೆ ಮಾತ್ರ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. நாம் ஒருவேளை ஒரு காய்ச்சல் வந்தால் உடனே என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ನಮಗೆ ಒಂದು ಜ್ವರ ಬಂದರೆ ತಕ್ಷಣ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. என்ன நம்பிக்கையில ஜெபிக்கிறோம்? ಯಾವ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ? ஒருவேளை சுகமாகலனா ஹாஸ்பிடல் போயிடலாம். ಒಂದು ವೇಳೆ ಸ್ವಸ್ಥವಾಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಬಹುದು. இதற்கு பேரு விசுவாசமான ஜெபம் அல்ல. ಇದಕ್ಕೆ ನಂಬಿಕೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. ஹalleluya. இதற்கு முதல்லயே ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே ஹாஸ்பிடல் போயிடலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಬಹುದು. இதை பின்னாலே சாட்சியும் சொல்லுவார்கள். ಇದಾದ ಮೇಲೆ ಅವರು ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹாஸ்பிடல் போனோம், டாக்டர் பார்த்தாரு, எங்களுக்கு சுகமாச்சு சாட்சி சொல்லுவார். ನಾನು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದೆ, ನನಗೆ ಸ್ವಸ್ಥವಾಯಿತು ಎಂದು ಮತ್ತೆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அங்கே எது சாட்சியாக இருக்கோ ಅಲ್ಲಿ ಯಾವುದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ? நான் தேவனிடத்திலே வைராக்கியமாக ஜெபித்தேன், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, அல்லது வசனத்தின்படியாக மூப்பர்களின் வீட்டுக்கு வரவழைத்தேன். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಬೋಧಕರನ್ನು ಮನೆಗೆ ಬರಮಾಡಿದೆ. அவர்கள் யாகுவோடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி எனக்காக ஜெபித்தார்கள், நான் சுகமானேன். ಅವರು ಬಂದು ಯಾಕೋಬನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, ನಾನು ಸ್ವಸ್ಥವಾದೆನು. அது சாட்சியாக இருக்கும். ಅದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. சோ இப்படி ஏன்னா நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியங்களை நம்பும் பொழுதுதான் அங்கே தேவ பலன் வெளிப்படும். ನಂಬಲು ಅಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಂಬಿದರೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ದೇವರ ಬಲವು ವ್ಯಕ್ತವಾಗುತ್ತದೆ. சோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஆபிரகாமுக்கு நடந்தது. ಅಂತ ಒಂದು ಸಂಭವವೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பினான். ನಂಬಲು ಅಸಾಧ್ಯವಾದ ಇದ್ದರೂ ಅದನ್ನು ಆತನು ನಂಬುತ್ತಾನೆ. இங்கே ஆபிரகாம் தனித்து இல்லை, ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇಲ್ಲ, ஆபிரகாமனுடைய மனைவியும் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನ ಹೆಂಡತಿಯೂ ಇದ್ದಾಳೆ. இந்த வாக்குத்தத்தம் 2 பேருக்கும் தான் கொடுக்கப்பட்டது. ವಾಗ್ದಾನ ಇಬ್ಬರಿಗೂ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. இதை விசுவாசித்தவன் ஆபிரகாமை இருந்தாலும், ಇದನ್ನು ನಂಬಿದ್ದು ಆಬ್ರಹಾಮನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ, அங்கே ஆபிரகாமுடைய சரீரம் மட்டுமல்ல, ಅಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನ ಶರೀರ ಮಾತ್ರವಲ್ಲ, அங்கே சாராளுடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட்டது. ಅಲ್ಲಿ ಸಾರಾಳ ಶರೀರವು ಉಜ್ಜೀವನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அப்போ ஒரு புருஷன் விசுவாசித்தால் அதன் மூலமாக மனைவியும் ரட்சிக்கப்படுவாள். ಒಬ್ಬ ಗಂಡನು ನಂಬಿದರೆ ಅದರ ಮುಖಾಂತರ ಹೆಂಡತಿಯು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಳು. புருஷன் நன்றாக ஜெபித்தால் ಗಂಡನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அதனுடைய பலன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ಅದರ ಫಲ ಮಕ್ಕಳಿಗೂ ಹೆಂಡತಿಗೂ ಸಿಗುತ್ತದೆ. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் ಆಬ್ರಹಾಮನ ದೇವರನ್ನು ನಂಬಿದನು என்றுதான் வேதம் சொல்லுகிறதை ஒழிய, ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ವಿನಃ சாராள் தேவனை விசுவாசித்தார் என்று ஒரு வசனம் கூட இல்லை. ಸಾರಳು ದೇವರನ್ನು ನಂಬಿದಳು ಎಂದು ಯಾವ ವಾಕ್ಯವೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக ஆபிரகாம் விசுவாசித்தது அது அவனுக்கு நீதியாக வந்தது. ಆಬ್ರಹಾಮ ನಂಬಿದ್ದರಿಂದ ಅದು ಆತನಿಗೆ ನೀತಿಯಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆனால் என்ன செய்வது? சாராள் என்ற ஒரு மனைவியோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. ಏನು ಮಾಡುವುದು? ಸಾರಾಳ ಎಂಬ ಪತ್ನಿಯೊಂದಿಗೆ ಆತನು ಜೀವನ ಸಾಗಿಸುತ್ತಿದ್ದಾನಲ್ಲ. அந்த சாராளுக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ಆ ಸಾರಾಳಿಗೂ ದೇವರು ತನ್ನನ್ನು ಆತನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದನು. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது சாராள் கூடாரத்துக்கு பின்னாலே நின்று நகைத்தாள். ದೇವರು ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುವಾಗ ಸಾರಳು ಗುಡಾರದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಕ್ಕಳು. அப்போ அவள் யாகுவா ஆபிரகாமோடு கேட்கிறார், சாராள் ஏன் நகைத்தாள் என்று சொல்லி. ಆಗ ಅಬ್ರಹಾಮನು ಸಾರಳನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ಏಕೆ ಆಕೆ ನಗಿತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், ಇದರಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷ ಏನೆಂದರೆ, அங்கே ஆபிரகாம் நிற்கிறார், ಅಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನು ನಿಂತಿದ್ದಾನೆ, யாகுவா அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಯಾಕೋಬ ಆತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ.
ಇದ್ದಾನೆ. யாகோவுக்கு பின்னாலே கூடாரம் இருக்கிறது. ಯಾಕೋಬನ ಹಿಂದೆ ಗುಡಾರ ಉಂಟು. அந்த கூடாரத்தில் சாராள் இருக்கிறாள். ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ ಸಾರಾಳು ನಿಂತಿದ್ದಾಳೆ. அந்த கூடாரத்தில் இருந்து சாராள் சிரிக்கிறாள். ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಸಾರಾಳು ನಗಿದ್ದಾಳೆ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ அவள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லுகிறது. ಅವಳು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನಕ್ಕಳು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. வெளிப்படையாக அவள் சிரிக்கவில்லை, ಅವಳು ಬಹಿರಂಗವಾಗಿ ನಗಲಿಲ್ಲ, அவள் உள்ளத்திற்குள்ளே சிரித்தாள். ಅವಳು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನಗಲು. அதனுடைய அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದರೆ ಏನು? யாகுவா சொன்ன வார்த்தையை அவள் விசுவாசிக்கவில்லை. ಯಾಕೋಬನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಆಕೆ ನಂಬಲಿಲ್ಲ. ஆகவே உள்ளத்திற்குள்ளே இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவள் உள்ளத்திற்குள்ளே சிரித்தாள். ಆದ್ದರಿಂದ ಅವಳು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಗೆ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ ಎಂದು. அப்பொழுது யாகுவா ஆபிரகாமோடு கேட்கிறாள், ಆಗ ದೇವರು ಆಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, உன் மனைவியாக சாரா ஏன் நகைத்தாள்? ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳು ಏಕೆ ನಕ್ಕಳು? இப்ப ஆபிரகாமுக்கு இன்னும் ஷாக் ஆகிறது. ಈಗ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இவர் யாரு? ಈತನು ಯಾರು? என் மனைவியின் பெயர் இவருக்கு எப்படி தெரியும்? ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೆಸರು ಈತನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು? அப்போ அதுவே பெரிய ஒரு சாட்சியாக அவருக்கு மாறுகிறது. ಅದುವೇ ಆತನಿಗೆ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. அதற்கு யாகுவா அவள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ಆಕೆ ಮೇಲೆ ಆತನು ಯಾವ ನಡವಳಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார். ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನ ಹೊರಟು ಹೋದನು. ரெண்டு பேரும் இப்போ ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறார். ಆಬ್ರಹಾಮನು ಅದನ್ನು ನಂಬುತ್ತಾನೆ. தன் மனைவியின் இடத்திலும் கண்டிப்பாக சொல்லி இருப்பார். ತನ್ನ ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯೂ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿರುತ್ತಾನೆ. இந்த நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருப்பார். ಇಲ್ಲಿ ನಡೆದ ವಿಷಯಗಳನ್ನು ಆಕೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೇಳಿರುತ್ತಾನೆ. நீ அங்கே கூடாரத்தில் நகைத்ததை அவர் என்னிடத்தில் சொன்னார், உன் பெயரையும் சொன்னார் என்று சொல்லி இருப்பார். ನೋಡು, ನೀನು ಗುಡಾರದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಕ್ಕದನ್ನು ಆತನು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು சோ இப்பொழுது அவளுக்கும் கொஞ்சம் விசுவாசம் வந்திருக்கும். ಈಗ ಆಕೆಗೆ ಸ್ವಲ್ಪ ನಂಬಿಕೆ ಬಂದಿರಬಹುದು. ஆனாலும் ஆபிரகாமின் விசுவாசத்திற்கும் சாராளுடைய விசுவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ಆದರೆ ಆಬ್ರಹಾಮನ ನಂಬಿಕೆಗೂ ಸಾರಳ ನಂಬಿಕೆಗೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. இப்போ தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். ದೇವರು ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟನು. இன்னும் அவர்களுக்கென்று ஒரு குழந்தை இல்லை. ಇನ್ನು ಅವರಿಗಂತ ಒಂದು ಮಗು ಇಲ್ಲ. இப்பொழுது விசுவாசத்தில் குறைந்தவளாகிய சாராள் தன்னுடைய புத்தியை உபயோகிக்கிறாள். ಈಗ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳ ಸಾರಾ ಈಗ ಅವಳು ತನ್ನ ಬುದ್ಧಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾಳೆ. தேவன் ஏதோ சொல்லிவிட்டாருப்பா, ದೇವರು ಹೇಳಿ ಹೋದನಲ್ಲ, அது நடந்தாலும் நடக்கலாம். ಅದು ನಡೆದರೂ ನಡೆಯಬಹುದು. ஆனா நீ ஒரு காரியம் பண்ணு, ಆದರೆ ನೀನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು. என்னுடைய வேலைக்காரியை உன் மனைவியாக எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாள். ನನ್ನ ಕೆಲಸದ ಆಕೆಯನ್ನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೋ. அவள் மூலமாக நீ ஒரு பிள்ளையை பெற்றுவிடு. ಆಕೆಯ ಮುಖಾಂತರ ಒಂದು ಮಗುವನ್ನು ನೀನು ಎತ್ತು. ஒருவேளை இதைத்தான் யாகுவா சொல்லி இருப்பார். ಒಂದು ವೇಳೆ ಇದನ್ನೇ ಯಾಹೋವ ಹೇಳಿರಬಹುದು. யாகுவா சொன்னார் என்று சொல்லி நாம் அப்படியே சும்மா இருந்துட்டா ஒண்ணும் நடக்காது. ಯಾಹೋವನು ಹೇಳಿದರಿಂದ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಂಡರೆ ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. இது நாம எல்லாரும் பேசுகிற விஷயம் தானே. ಇದು ನಾವೆಲ್ಲರೂ ಮಾತಾಡುವ ವಿಷಯ. யாகுவா சொன்னார்னு சொல்லிட்டு நாம சும்மா இருக்கலாமா? ಯಾಹೋವ ಹೇಳಿದರಿಂದ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಇರಲು ಸಾಧ್ಯ. நாம ஏதாயிலும் செய்யணும். ನಾವು ಯಾವುದಾದರೂ ಏನು ಮಾಡಬೇಕು. யாகுவாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ಯಾಹೋವನಿಗೆ ಒಂದು ಯಾವ ಸಹಾಯ ಮಾಡಲೇಬೇಕು. அப்படித்தானே? யாகுவாவுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்ப யாகுவா அற்புதம் செய்வாரு. ನಾವು ಯಾಹೋವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರೆ ಆತನು ನಮಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இப்படிதான் இந்த சாராமா நினைச்சாங்க. ಈ ರೀತಿಗೆ ಸಾರಾ ನೆನೆಸಿಕೊಂಡರು. இந்த சாராமா இல்ல, வேதத்துல சொன்ன சாராமா. அல்லேலூயா. ஹalleluya. அந்த சாராமா அப்படிதான் நினைச்சாங்க. ಆ ಸಾರಳು ಹಾಗೆ ನೆನೆಸಿಕೊಂಡಳು. பாருப்பா, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, ಆತನು ಹೇಳಿ ಹೋದನು. அதை நம்பிட்டே நாம இருந்தா நடக்காது. ಅದನ್ನು ನಂಬಿಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಂಡರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நாம ஏதாகிலும் முயற்சி எடுக்க வேண்டும். ನಾವು ಏನಾದರೂ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಲೇಬೇಕು. ஆகையால நீ ஒரு காரியம் பண்ணு, ಹಾಗಾದರೆ ನೀನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು. என் மனைவி, என்னுடைய வேலைக்காரியை மனைவியாக எடுத்துக்கொள் ನನ್ನ ಕೆಲಸದ ಆಕೆಯನ್ನು ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೋ என்று ஆபிரகாமிடத்தில் சொன்ன உடனே ಎಂದು ಆಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದಾಗ ஆபிரகாம் என்ன சொல்லி இருப்பாரு? அதெல்லாம் முடியவே முடியாது. எல்லா காலத்திலும் நீதான் என்னுடைய மனைவி, உன்னை தவிர வேறொரு பொண்ணை நான் நினைச்ச மாட்டேன், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னாரா? பாவம், அவருக்கு இளமை திரும்பி இருந்தது. அவர் என்ன பண்ணுவார்? ஆகார கொடுத்தவுடனே அவர் எடுத்துக்கிட்டார். ಆತನಿಗೆ ಯೌವನ ಬಂದಿದ್ದರಿಂದ ಆಕಾರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡನು. அவரு சொல்லல, இல்லப்பா நீ சொல்றது சரிதான், ஆனாலும் யாகுவா சொன்னது நிறைவேறும்னு நான் விசுவாசிக்கிறேன், அதற்காக காத்திருப்போம் என்று சொல்லவில்லை அவர். ಯಾಕೋಬನು ಹೇಳಿದ ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಕಾದುಕೊಂಡಿರೋಣ ಎಂದು ಅಬ್ರಹಾಮನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஏன்னா
இந்த எகிப்திய ஸ்திரீயான ஆகாள் கொஞ்சம் பார்ப்பதற்கு அழகா இருப்பாள். ಐಗುಪ್ತ ದೇಶದ ಸ್ತ್ರೀಯಾದ ಆಗಾರಳು ನೋಡಲು ಅಂದ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದಳು. ஆமா, அதை பார்த்த பிறகு அவருக்கு மனைவி சொல்வது சரி என்று பட்டது. ತನ್ನ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದ್ದು ಸರಿ ಎಂದು ತೋಚಿತ್ತು. எல்லா சூழ்நிலையில எல்லாருமே ஒத்துக்குவாங்க. எல்லா ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ವಿಷಯ. ஒருவேளை அவ பார்க்க அவலட்சணமா இருந்தான்னு வச்சுக்கிடுங்க. ಒಂದು ವೇಳೆ ನೋಡಲು ಅವಳು ಅಂತ ಸೌಂದರ್ಯ ಇಲ್ಲದವಳಾಗಿದ್ದಳು. அப்ப ஆபிரகாம் சொல்லிருப்பாரு, இரு கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ಆಗ ಆಬ್ರಹಾಮನು ಹೇಳಬಹುದು, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಾಳಿಕೊಂಡಿರೋಣ. இங்க என்ன செய்யறது, அவ பார்க்க அழகா இருக்காள, ಇಲ್ಲಿ ಆಕೆ ನೋಡಲು ಅಂದವಾಗಿದ್ದಾಳಲ್ಲ. அப்ப அவரால ஒண்ணும் செய்ய முடியல. ಆತನಿಂದ ಏನು ಹೇಳಲು ಆಗಲಿಲ್ಲ. சோ அவளை ஏற்றுக்கொண்டார். ಆತನನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡನು. அவள் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. ಆಕೆ ಮುಖಾಂತರ ಒಂದು ಮಗು ಜನಿಸಿತು. அது இஸ்மாயில் என்று பெயரிடப்பட்டது. ಅದಕ್ಕೆ ಇಷ್ಮಾಯೇಲ್ ಎಂದು ನಾಮಕರಣ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. அப்ப இந்த குழந்தை எதனால பிறந்திருக்கிறது? ಈ ಮಗು ಯಾವುದರಿಂದ ಹುಟ್ಟಿದೆ? சாராளுடைய அவிசுவாசத்தினாலே பிறந்தது. ಸಾರಳ ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದೆ. அது கொஞ்சம் ஆபிரகாமனுடைய அவிசுவாசமும் அதில் இருக்கிறது. ಅಬ್ರಹಾಮನ ಅಪನಂಬಿಕೆಯೂ ಅದರಲ್ಲಿದೆ. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நாம் ஒவ்வொருவருமே தேவன் செய்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்தோமானால் நிச்சயமாக அதன் பலனை காணும்படியாக செய்வார். ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಂಬಿದರೆ ಖಂಡಿತವಾಗಲು ಆತನು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு இப்படி சொல்லி அவரை பலப்படுத்த யாரும் அங்கே இல்லை. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಈ ರೀತಿ ಹೇಳಿ ಆತನನ್ನು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. அவர்தான் முதலாக விசுவாசிக்க ஆரம்பித்தார். ಏಕೆಂದರೆ ಆತನೇ ಮೊದಲು ದೇವರನ್ನು ನಂಬಿದವನಾಗಿದ್ದನು. சோ இப்பொழுது அவர் தொடர்ந்து கொஞ்சம் அவிசுவாசம் இருந்தாலும் தொடர்ந்து அவர் விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறார். ಆತನಿಗೆ ಅಪನಂಬಿಕೆ ಸ್ವಲ್ಪವಿದ್ದರೂ ಅತ್ಯಂತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಆತನು ನಂಬಿಕೊಂಡಿದ್ದನು. தேவன் கண்டிப்பாக எனக்கு ஒரு குழந்தையை தருவார், மகனை தருவார் என்று அவர் நம்பினார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನನಗೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬಿದ್ದನು. சோ நமக்கு பாக்கி கதைகள் தெரியும். ನಮಗೆ ಮುಂದಿನ ಕಥೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவருக்கு சாராள் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಆಕೆಗೆ ಸಾರಾಳಿಗೆ ಒಂದು ಗಂಡು ಮಗು ಜನಿಸಿತು. சோ இந்த ரெண்டு குழந்தைகளை பற்றி தான் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. ಈ ಎರಡು ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆಯೇ ಈ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. சோ ஒருவன் அடிமையினிடத்தில் பிறந்தவன், ಒಬ್ಬನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದನು, இன்னொருவன் வாக்குத்தத்தத்தில் பிறந்தவன். ಇನ್ನೊಬ್ಬನು ವಾಗ್ದಾನ ಪರವಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. சோ இது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரன் என்பதாக இந்த இடத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಕುಮಾರನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் இந்த இரண்டு குமாரர்களுக்கும் உள்ள அதிகாரம் ஒன்றல்ல. ಈ ಎರಡು ಕುಮಾರರಿಗೆ ಸಿಗುವಂತ ಅಧಿಕಾರ ಒಂದೇ ಆಗಿರುವುದಿಲ್ಲ. வேதத்தின்படியாக அடிமையினிடத்தில் பிறந்த குமாரனுக்கும் சம உரிமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವ ಒಬ್ಬ ಹೆಂಗಸಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ಮಗುವಿಗೆ ಪೂರ್ಣ ಅಧಿಕಾರ ಉಂಟು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. அவன்தான் உண்மையில் மூத்த குமாரன். ಅವನೇ ಮೊದಲನೆಯ ಮಗುವಾಗಿರುತ್ತಾನೆ. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது அத்தனையும் இஸ்மாயிலுக்கும் கொடுக்க வேண்டும். ಆಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಏನೆಲ್ಲ ಕೊಡಬೇಕೋ ಅದು ಚೊಚ್ಚಲ ಮಗನ ಇಷ್ಮಾಯೇಲನಿಗೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ அதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಅಧಿಕಾರವಿದೆ. அவனே முதற் பிறந்தவன் என்று எண்ணப்படுவான். ಅವನೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಚೊಚ್ಚಲ ಮಗನು ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஆக முதற் பிறந்த மகனுக்கு என்ன கிருபைகள் உண்டோ அது அத்தனையும் இஸ்மாயிலுக்கு உண்டு. ಮೊದಲನೆಯ ಮಗನಿಗೆ ಯಾವ ಯಾವ ಕೃಪೆಗಳೆಲ್ಲ ಇದೆಯೋ ಅದು ಇಷ್ಮಾಯೇಲನಿಗೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಇದೆ. ஆனால் இங்கே தேவன் அதை எப்படி வித்தியாசப்படுத்துகிறார்? ಆದರೆ ದೇವರು ಇಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ವ್ಯತ್ಯಾಸಪಡಿಸಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. அந்த ಅಡಿಮೆಯಾನವனிடத்தில் சேரு என்று சொல்லி யாகுவா சொல்லவில்லை. ಆ ದಾಸತ್ವದಲ್ಲಿರುವ ಹೆಂಗಸರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಸೇರು ಎಂದು ಯಾಹೋವನು ಹೇಳಲಿಲ್ಲ. அது மனுஷ புத்தியினாலே வந்தது. ಅದು ಮನುಷ್ಯರ ಬುದ್ಧಿಯಿಂದ ಬಂದಿದ್ದು. தேவன் சொன்னதை பெற்றுக்கொள்ள அளவுக்கு அவர்கள் காத்திருக்க முடியாதபடிக்கு கிடைத்ததை பெற்றுக்கொண்டார்கள். ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನು ಕಾದುಕೊಂಡು ಪಡೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರು ಸಿಕ್ಕಿದ್ದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருப்பாரானால், ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿರುವುದಾದರೆ, அது வருகும் வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருந்தால், ಅದು ಬರುವ ತನಕ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದುಕೊಂಡಿದ್ದರೆ அந்த காரியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ಆ ಕಾರ್ಯವು ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾಗಿಯೂ ಅಂದವಾಗಿಯೂ ಇರುತ್ತದೆ. ஆனால் நாம் இடையிலே ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டால், ನಾವು ಮಧ್ಯದಲ್ಲೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರೆ அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ಅದು ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರುವುದಿಲ್ಲ. அதுதான் இந்த நாள் வரைக்கும் இருவருக்கும் போராட்டத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ಅದೇ ಇಲ್ಲಿಯ ತನಕ ಇಬ್ಬರಿಗೂ ಒಂದು
ಒಂದು ಹೋರಾಟವಾಗಿರುತ್ತದೆ. அது தேவன் கொடுத்ததல்ல, ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಲ್ಲ, மனிதன் தேடிக்கொண்டது. ಅದು ಮನುಷ್ಯರು ಹುಡುಕಿಕೊಂಡದ್ದು. அப்ப அந்த அடிமையானவர்களிடத்தில் பிறந்த ஒரு குமாரனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದ ಹೆಂಗಸಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಕುಮಾರನ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அந்த அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் எப்போதுமே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனுக்கு மேலானவன் இல்லை. ದಾಸಮತದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಮಗನು ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರ ಹುಟ್ಟಿದ ಮಗನಿಗೆ ದೊಡ್ಡವನಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. காரணம் அவன் மாம்சத்தின்படி பிறந்தான் என்று 23ஆம் வசனம் சொல்லுது. கலாத்தியர் 4:23. ಅವನು ಸ್ವಭಾವಕ್ಕೆ ಹುಟ್ಟಿದನು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவனோ வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். 23ஆம் வாக்கியம். ಧರ್ಮಪತ್ನಿಯ ಮಗನು ವಾಗ್ದಾನ ಫಲವಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. ஹalleluya. ஹalleluya. ஆக இந்த இரண்டு பேருடைய பிறப்புக்குமே அங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ಇಬ್ಬರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஒருவன் தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்தவன், ಒಬ್ಬರು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಹುಟ್ಟಿದನು. இன்னொருவன் மனுஷனுடைய புத்தியினாலே பிறந்தவன். ಇನ್ನೊಬ್ಬರು ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಹುಟ್ಟಿದನು. ஆனால் இந்த இரண்டு பேருமே இப்போ உள்ள காலத்திலே அவர்கள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரர்கள் இல்லை. ಈ ಇಬ್ಬರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಮಕ್ಕಳಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ಆದರೆ ಮೇಲಿನ ಯೆರೂಸಲೇಮ್ ಎಂಬುವಳು ಸ್ವತಂತ್ರಳು, ಇವಳೇ ನಮಗೆ ತಾಯಿ. ஆமென். ஹalleluya. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவளாய் இருக்கிறாள். ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆபிரகாமನು ನಂಬಿಕೆಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. சாராள் விசுவாசத்தில் தாய். சாராள் விசுவாசத்தில் தாய். ಸಾರಳು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ತಾಯಿಯಾಗಿದ್ದಾಳೆ. அப்போ அங்கே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் மேலானவன். ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರ ಹುಟ್ಟಿದವನು ಮೇಲಾದವನು. ஆனால் இந்த காலத்திலே ಆದರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ அதை தேவன் எப்படி கொண்டு வருகிறார் என்று பார்த்தால், ದೇವರು ಯಾವ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತದೆ ನೋಡಿದರೆ, ஆபிரகாமுக்கு பிறந்த இரண்டு குமாரர்களுமே அவருக்கு உண்மையான வாக்குத்தத்தத்தின் குமாரன் அல்ல. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳೇ ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ ಹುಟ್ಟಿದ ಮಕ್ಕಳಲ್ಲ. ஏன்னா இரண்டு பேருமே மாமிசத்தில் பிறந்தவர்கள். ಏಕೆಂದರೆ ಇಬ್ಬರು ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು, அதாவது மாமிச உறவில் பிறந்தவர்கள். ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿ ಹುಟ್ಟಿದರು. ஆக அவர்கள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் அல்ல. ಅವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಮಕ್ಕಳಲ್ಲ. இதை கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ಗಲಾತ್ಯರು 3:16 ಓದುವಾಗ, ಒಳ್ಳೆಯದು, ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಅವನ ಸಂತತಿಗೂ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾಡಿದನು. ಆತನು ನಿನ್ನ ಸಂತತಿಗಳಿಗೆ ಎಂದು ಹೇಳಿ ಅನೇಕರನ್ನು ಸೂಚಿಸದೆ ನಿನ್ನ ಸಂತತಿಗೆ ಎಂದು ಹೇಳಿ ಒಬ್ಬನನ್ನೇ ಸೂಚಿಸುತ್ತಾನೆ. ಆ ಒಬ್ಬನೇ ಮೆಸ್ಸಿಯನೇ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி மேசியாவே. அல்லேலூயா. ஹalleluya. அப்போ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಸಂತತಿ ஈசாக்கு அல்ல, ಈಸಾಕ್ ಅಲ್ಲ, இஸ்மவேலும் அல்ல, ಇಷ್ಮಾಯೇಲೂ ಅಲ್ಲ. அவர் மேசியா என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ಆತನೇ ಮೆಸ್ಸಿಯನು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இந்த குமாரன் தான் ஆபிரகாமுக்கு உண்மையாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன். ಈ ಕುಮಾರನೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ನಿಜವಾದ ಕುಮಾರನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் இன்னும் கிருபையாக இறங்கி அந்த வாக்குத்தத்தத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். ದೇವರು ಇನ್ನು ಕೃಪೆಯಾಗಿ ಇಳಿದು ಬಂದು ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எங்கே கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். ಎಲ್ಲಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನೆಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிப்போமானால் 29th verse. ನೀವು ಮೆಸ್ಸಿಯನವರಾಗಿದ್ದರೆ ಆಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯವರು, ವಾಗ್ದಾನ ಅನುಸಾರವಾಗಿ ಬಾಧ್ಯರು ಆಗಿದ್ದೀರಿ. ಆಮೆನ್. அல்லேலூயா. ஹalleluya. நீங்கள் அந்த மேசியா உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஹalleluya. அங்கே எல்லாரும் ஈசாக்கு தான்
ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் என்று நினைத்தார்கள். ಅಲ್ಲಿ ಈಸಾಕನೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನದ ಮಗನು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡರು. அங்கே புதிய ஏற்பாட்டின் காலம் வரும் பொழுது ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲ ಬಂದಾಗ பரிசுத்த ஆவி நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುವುದಾದರೂ ಏನು? அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குமாரன் மேசியாவே என்று சொல்லுகிறது. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಕುಮಾರನು ಮೆಸ್ಸಿನೇ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இது சாதாரண புத்தியிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ಇದು ಸಾಧಾರಣ ಬುದ್ಧಿಯಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ವಿಷಯವಲ್ಲ. அப்ப உண்மையாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் மாம்சத்தின்படி பிறந்தவன் அல்ல. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ನಿಜವಾಗಿ ವಾಗ್ದಾನದ ಪರವಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮಗನು ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮಗನಲ್ಲ. ஒருவன் வாக்குத்தத்தம் இல்லாமல் மாம்சத்தின்படி பிறந்தான். ಒಬ್ಬನು ವಾಗ್ದಾನ ಇಲ್ಲದೆ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ಹುಟ್ಟಿದರೆ இன்னொருவன் வாக்குத்தத்தத்தோடு கூட வந்து மாம்சத்தில் பிறந்தான். ಇನ್ನೊಬ್ಬನು ವಾಗ್ದಾನದ ಮುಖಾಂತರ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ಹುಟ್ಟಿದನು. ஆனால் மேசியாவோ ಆದರೆ ಮೆಸ್ಸಿಯನಾದರೂ இந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தில் வந்தவராய் ஆவியில் பிறந்தார். ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ವಾಗ್ದಾನ ಪ್ರಕಾರ ಹುಟ್ಟಿದವನು ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದನು. ஆவியில் பிறந்தார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದನು ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥವಾದರೆ ಏನು? மாமிச சம்பந்தம் இல்லாமல் பிறந்தார். ಅವರು ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಹುಟ್ಟಿದನು. காரணம் மாமிச சம்பந்தத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாரும் பாவிகள். ಮಾಂಸ ಸಂಬಂಧವಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು ಎಲ್ಲರೂ ಪಾಪಿಗಳೇ. அப்போ இவரும் அப்படியே மாமிசத்தில் பிறந்திருந்தால் ಇವರು ಆ ರೀತಿ ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿ ಹುಟ್ಟಿದರೆ நம்மை ரட்சிக்க முடியாது. ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப நம்மை ரட்சிக்க வேண்டுமானால் ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕಾದರೆ அவர் மாமிசத்தில் பிறந்திருக்க கூடாது. ಅವರು ಶರೀರ ಸಂಬಂಧವಾಗಿ ಹುಟ್ಟಿರಬಾರದು. அவர் ஆவியில் பிறந்திருக்க வேண்டும். ಅವರು ಆತ್ಮವಾಗಿ ಹುಟ್ಟಿರಬೇಕು. ஆவியில் பிறந்தால் தான் அவர் நம்மை ரட்சிக்க முடியும். ಆತ್ಮವಾಗಿ ಹುಟ್ಟಿದರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಸಾಧ್ಯ. அவர் ஆவியில பிறக்கும் பொழுது ಅವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಾಗ மரியாளுடைய சரீரத்தின் ரத்தம் அவருக்குள் போகவில்லை. ಮಾಂಸಿಕವಾಗಿ ಮರಿಯಳ ರಕ್ತ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಹೋಗಲಿಲ್ಲ. காரணம் வசனம் சொல்லுகிறது, ಕಾರಣ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மேசியாவில் இருந்த ரத்தம் ಮೆಸ್ಸಿಯನಲ್ಲಿದ್ದಂತ ರಕ್ತ தேவனுடைய சொந்த ரத்தம் என்று சொல்லுகிறது. ದೇವರ ಸ್ವಂತ ರಕ್ತ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Acts of Apostles chapter 20 verse 28. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ. ದೇವರು ಸ್ವರಕ್ತದಿಂದ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡ ಸಭೆಯನ್ನು ಪರಿಪಾಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ஹல்லேலூயா ஹalleluya. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. ஹல்லேலூயா. தேவன் எப்படி சம்பாதித்தாரா? ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡನು? ஒரு மனுஷனுடைய ரத்தத்தை கொண்டு அல்ல, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ರಕ್ತದಿಂದ ಅಲ್ಲ, ஒரு ஆட்டுக்கடா அல்லது இளங்காளையின் ரத்தத்தை கொண்டு அல்ல, ಒಬ್ಬ ಕುರಿಯ ಇಲ್ಲ ಒಂದು ಓರಿಯ ರಕ್ತದಿಂದ ಅಲ್ಲ, அல்லது குமாரனின் ரத்தத்தை கொண்டு அல்ல, ಕುಮಾರ ರಕ್ತದಿಂದಲೂ ಅಲ್ಲ. தேவன் தமது சொந்த ரத்தத்தினால இந்த சபையை சம்பாதித்துக் கொண்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ದೇವರು ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ಸಭೆಯನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡನು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்படியானால் யாகுஷுவா யார்? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾಕೋಬನು ಯಾರು? தேவன் தாமே. ದೇವರು ಆತನೇ. தேவனா இருக்கிறவரே நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக சரீரத்தில் குமாரனாக வெளிப்பட்டார். ದೇವರಾಗಿರುವ ಆತನೇ ನಮಗೋಸ್ಕರ ರಕ್ತ ಸುರಿಸಿದಕ್ಕೋಸ್ಕರ ಶರೀರವಾಗಿ ಆತನ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. இவர்தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியின்படி பிறந்த குமாரன். ಈತನೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಆತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟಿದ ಮಗನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே சுற்றி சுற்றி வருவீர்களானால், ನೀವು ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಬರುವುದಾದರೆ நீங்கள் அங்கே ஈசாக்கோடு நின்று விடுவீர்கள். ನೀವು ಅಲ್ಲಿ ಈಸಾಕನಲ್ಲಿ ನಿಂತು ಬಿಡುತ್ತೀರಿ. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஈசாக்கு தான் ஆபிரகாமின் குமாரன். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಗೊತ್ತಿರೋದು ಮಾತ್ರ ಈಸಾಕನೇ ವಾಗ್ದಾನದ ಕುಮಾರನಾಗಿರುತ್ತಾನೆ. எப்பொழுது பரிசுத்த ஆவி நமக்கு வெளிப்பட்டதோ, ಯಾವಾಗ ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನಮಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟನೋ, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் ஆபிரகாமனுடைய உண்மையான ஆவியின் குமாரன் யார் என்பது வெளிப்பட்டது. ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುಖಾಂತರನೇ ಆಬ್ರಹಾಮನ ನಿಜವಾದ ಕುಮಾರನು ಯಾರು ಎಂದು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இன்றைக்கும் ஆபிரகாமுடைய உண்மையான வாக்குத்தத்தத்தின் குமாரன் யார் என்று அறிய வேண்டுமானால் நமக்கும் வெளிப்பாடு வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ವಾಗ್ದಾನದ ಕುಮಾರನು ಯಾರು ಎಂದು ತಿಳಿಯಬೇಕಾದ್ರೆ ನಮಗಿನ್ನು ಪ್ರಕಟಣೆ ಬೇಕಾಗಿದೆ. நமக்கு வெளிப்பாடு வேண்டுமானால் நாமும் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்க வேண்டும். ನಮಗೆ ಪ್ರಕಟಣೆ ಬೇಕಾದರೆ ನಾವು ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ಸುತ್ತಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬೇಕು.
பரிசுத்தாவி இல்லாமல் நாம் ஒரு காலமும் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ಪವಿತ್ರಾತ್ಮನಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಎಂದಿಗೂ ಈ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சோ அவர் அங்கே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் மேசியா என்பதோடு நிறுத்தி விடாமல், ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಕುಮಾರನು ಮೆಸ್ಸಿಯನ ಎಂದು ಅಲ್ಲಿಗೆ ಮುಗಿಸದೆ இப்பொழுது நம்மை நோக்கி கரத்தை நீட்டுகிறது. ಈಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೈಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் மேசியா உடையவர்களானால் ನೀವು ಮೆಸ್ಸಿನವರಾಗಿದ್ದರೆ நீங்கள் தான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரர்கள். ನೀವೇ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಸಂತತಿಯರಾಗಿದ್ದೀರಿ. அல்லேலூயா. ஹalleluya. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿದ ಜನರಾಗಿದ್ದೀರಿ. இவ்வளவு காலமும் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஈசாக்கு என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ತನಗೆ ವಾಗ್ದಾನದ ಕುಮಾರನು ಈಸಾಕ ತಿಳಿದುಕೊಂಡಿರಬಹುದಿತ್ತು. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அது மெசியா என்று சொல்லுகிறது. ಆದರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬಂದಾಗ ಅದು ಮೆಸ್ಸಿಯನೇ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மெசியா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ಮೆಸ್ಸಿಯಾ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಏನು ಅರ್ಥ? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மெஸ்ஸியா என்று ಹೇಳಿದರೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. அப்ப இப்பொழுது சொல்லுகிறது நீங்கள் மெஸ்ஸியாவுடையவர்களானால், ಈಗ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನೀವು ಮೆಸ್ಸಿಯರಾಗಿದ್ದರೆ, அதனுடைய அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? அதே ஆவியினாலே நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களானால், அதே ஆத்மನಿಂದ ನೀವು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದರೆ, நீங்களும் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரர்கள். ನೀವು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಸಂತತಿಯವರಾಗಿರುತ್ತೀರಿ. குமாரத்திகள், குமாரத்திகளாಗಿರುತ್ತೀರಿ. ஹalleluya. ஆக ஆபிரகாமுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம், ஆபிரகாமனிಗೆ ಆದಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ, அது மாம்சத்தின்படி அல்லாமல், அது மாம்சிಕವಾಗಿ ಅಲ್ಲದೆ ஆவியின்படியாக வந்ததினாலே, அது ஆத்மிகವಾಗಿ ಬಂದಿದ್ದರಿಂದ இன்றைக்கு நாம் அந்த பதவிக்கு உரியவர்களாக மாறி இருக்கிறோம். ನಾವು ಇದರಲ್ಲಿ ಆ ಪದವಿಗೆ ಸಂಬಂಧಗಳಾಗಿದ್ದೇವೆ. இது நம்பக்கூடிய விதமாக இருக்கிறதா? இது நம்பத்தக்க விஷயವಾಗಿ ಇರುತ್ತದೆಯಾ? நம்ப முடியவில்லை என்றால், நம்பಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದರೆ, அதை விசுவாசித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ಅದನ್ನು ನಂಬಿದರೆ ನೀವು ಭಾಗ್ಯರು. நம்ப முடிந்ததை நம்பினால் அது விசுவாசம் அல்ல. ನಂಬಲು ಸಾಧ್ಯವಾದದನ್ನು ನಂಬಿದರೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲ. நம்ப முடியாததை நம்பினால் நீங்கள் விசுவாசிகள். நம்பಲು ಸಾಧ್ಯವಾಗದೆ ಇರುವುದನ್ನು ನಂಬಿದರೆ ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳೇ. சீக்கிரத்திலே நீங்கள் அந்த ஆபிரகாமின் குமார்த்திகள் என்பது உங்களுக்கு வெளிப்படும். ಅತಿ ಬೇಗನೆ ನೀವು ಆಬ್ರಹಾಮನ ವಾಗ್ದಾನದ ಕುಮಾರರು ಕುಮಾರ್ತಿಗಳೆಂದು ನೀವು ನಂಬುವಿರಿ. அப்போ ஆபிரகாமுக்கு, அதாவது ஆபிரகாமுடைய குமாரனுக்கு என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ, ஆபிரகாமನ மகனிಗೆ ಏನೆಲ್ಲ ವಾಗ್ದಾನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತೋ, அது அத்தனைக்கும் நீங்களும் சொந்தக்காரர்களாகிறீர்கள். ಅವೆಲ್ಲಕ್ಕೂ ನೀವು ಬಾಧ್ಯರಾಗಿರುವಿರಿ. ஹalleluya. அப்படித்தான் தேவன் நம்மை ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கிறார். ಆ ರೀತಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಬ್ರಹಾಮನೊಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இப்படித்தான் நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறுகிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಗೆ ಮಾರಲ್ಪಡುತ್ತೇವೆ. இப்படித்தான் ஆபிரகாம் நமக்கு பிதாவாக மாறுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಬ್ರಹಾಮ ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಾನೆ. ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷம் இதை நினைக்கும் போது? ஹalleluya. நானும் ஆபிரகாமுடைய குமாரன், நானும் ஆபிரகாமுடைய குமாரத்தி. ஹalleluya. தேவன் கல்வாரி சிலுவையிலே இந்த பாக்கியத்தை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவரு கல்வாரி சிலுவையில் நமக்கு ಇದನ್ನು ಸಂಪಾದಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಪ್ರಿಯರೇ, இதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನನೂ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை. ಬೇರೆಯವರು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರು. இப்போ இஸ்மாவேலுக்கும் ಅನೇಕ ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டதல்லவா? இஸ்மாவேலுக்கு ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಲ್ಲವೇ? ஏனென்றால் அவனும் ஆபிரகாமுடைய வித்தாய் இருந்தான். ಏಕೆಂದರೆ ಅವನು ಆಬ್ರಹಾಮನ ಮಗನಾಗಿದ್ದನು. அதே போல இன்றைக்கு அநேகருக்கு, அநேக சபையில் உள்ளவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅನೇಕ ಸಭೆಗಳಿಗೆ ಅನೇಕರಿಗೆ ಈ ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿವೆ. இப்போ அவர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எங்க சபையிலும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಆಚರಣೆಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. எங்கள் சபையில் கூட தேவன் பேசுகிறாரே. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾನಲ್ಲ. எங்கள் சபையில் உள்ளவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದಿದ್ದಾರಲ್ಲ. எல்லாம் சரிதான். ಎಲ್ಲವೂ ಸರಿಯೇ. ஆனால் அது மேலான எருசலேம் அல்ல. அது மேலான எருசலேம் அல்ல. ஹalleluya. ஹalleluya. அது சுயாதீனமான எருசலேம் அல்ல. அது சுதந்திரவாத எருசலேம் அல்ல. அது பரம எருசலேம் அல்ல. அது பரம எருசலேம் அல்ல. அது உலகத்தின்படியான எருசலேம். அது லோಕದ எருசலேம் ಆಗಿದೆ.
ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் சஞ்சரிக்கிற இடமோ வாழ்கிற இடமோ ವಾಗ್ದಾನ ಹೊಂದಿದಂತ ಮಕ್ಕಳು ಸಂಚರಿಸುವ ಸ್ಥಳವೋ ವಾಗ್ದಾನದ ಸ್ಥಳವೋ மேலான எருசலேம், ಅದು ಮೇಲಾன ಯೆರೂಸಲೇಮಾಗಿರುತ್ತದೆ. பரம எருசலேம், ಅದು ಪರಮ அது ಯೆರೂಸಲೇಮ್, சுயாதீன எருசலேம். ಅದು ಸ್ವತಂತ್ರದ ಯೆರೂಸಲೇಮ್. அதைத்தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் ಅದನ್ನೇ செய்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. இன்றைக்கு அங்கே நம்மை கொண்டு வந்து வாழ வைத்திருக்கிறார். ಇದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಜೀವಿಸಲು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகவே மற்ற இஸ்மாயிலை பார்த்து நாம் சூடு போட்டுக் கொள்ளக் கூடாது. ಇಸ್ಮಾಯೇಲನ್ನು ನೋಡಿ ನಾವು ಬರ ಎಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. தேவன் அவனையும் ஆசீர்வதிப்பேன் என்றுதான் சொன்னார். ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ஆனால் உங்களுக்குள்ள ஆசீர்வாதமோ, ಆದರೆ ನಿಮಗೆ ಸಿಗುವಂತ ಆಶೀರ್ವಾದವೋ வரத்துக்குரிய ஆசீர்வாதம், ಅದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம். ಅದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದ. வேதம் சொல்லுகிறது தேவன் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆகவே மற்றவர்களை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ನೋಡಿ ನಾವು ಚಿಂತೆ ಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நாம் மேலான எருசலேமுக்கு சொந்தமானவர். ನಾವು ಮೇಲಾன ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. நாம் பரம எருசலேமுக்கு சொந்தமானவர். ನಾವು ಪರಮ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ನಾವು ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. உண்மையான ஆபிரகாமினுடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். ನಿಜವಾದ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಕುಮಾರರ ಕುಮಾರ್ತಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. நாம் இதற்காக எப்பொழுதும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ ಯಾವಾಗ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವವರಾಗಿರಬೇಕು. அது ஒரு சாதாரண பதவி அல்ல. ಅದು ಒಂದು ಸಾಧಾರಣವಾದ ಪದವಿ ಅಲ್ಲ. நாம் சம்பாதித்த பதவி அல்ல. ಅದು ನಾವು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡಂತ ಪದವಿ ಅಲ್ಲ. கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பதவி அது. ಆತನ ಕೃಪೆಯಿಂದ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಪದವಿಯಾಗಿದೆ. நாம் இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಇದರಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯೊಳಗೆ ನಾವು ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. நாம் இனி அனாதைகள் அல்ல. ನಾವು ಇನ್ನು ಅನಾಥರಲ್ಲ. நாம் தகப்பன் இல்லாதவர்கள் அல்ல. ನಾವು ತಂದೆ ಇಲ್ಲದವರಲ್ಲ. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். ಆಬ್ರಹಾಮ ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ನಾವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. தைரியமாய் சொல்லலாம். ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳೋಣ. அப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றிற்கும் நாம் சொந்தக்காரர். ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಾವು ಸ್ವತಂತ್ರರಾಗಿರುತ್ತೇವೆ. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலே என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லலாம். ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಾಡಿದಂತ ಆಶೀರ್ವಾದದೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಎಂದು ಹೇಳೋಣ. நாம் இந்த கல்யாணத்தில் பாடினோம் அல்லவா? ನಾವು ಮದುವೆಯಲ್ಲಿ ಹಾಡನ್ನು ಹೇಳಿದ್ದೇವಲ್ಲವೇ? ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே எங்களை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி. ಆಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ಎಂದು ಹೇಳಿದ್ದೇವೆ. இதை வைத்துதான் அவர்கள் அந்த பாட்டை பாடினார். ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದರು. நாம் இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். ನಾವು ಇದರಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾವು ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. யாரும் சாதாரண ஜனங்கள் அல்ல. ನಾವು ಸಾಧಾರಣ ಜನರು ಅಲ್ಲ. மேலான ஜனங்கள். ನಾವು ಮೇಲಾನ ಜನರು. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவோம். தேவரீர் உடைய மேலான வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி, தேவரீர் எங்களுடைய நிலைமை என்ன என்பதையும் காட்டினீர் அல்லவா? உமக்கு நன்றி ராஜாவே. Grace is Father in heaven. We praise and thank you for this wonderful moment. Through your word, Father, you revealed us how blessed we are. அப்பா, நீ கொடுத்த இந்த வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக. Father, I pray you quicken your children with the word which you have given to us, Father. இந்த வேளையிலும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்தருளும்.
Father, bless everyone who have come here as a family and as individual. Let your blessing be with everyone. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகூஷா மசிகா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷலோம். ஆமென். ஹalleluya.